டியர் வாரிஸ், இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க. போராட்டம் பண்றதுக்கு போனா போற வழியிலே போலீஸ்காரங்க போகக்கூடாதுன்னு சொல்லி மனைக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. சரி, போராட்டம் நடந்துட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டா கடைசி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை முனிஷ் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நேற்று திருச்சி கார்த்தி வந்து ஏதோ வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோக்காக திருச்சி கார்த்தி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இந்திய ஜனநாயக நாட்டில் பேசுறதுக்கு தடை பண்ணிட்டீங்க, போராட்டம் பண்றதுக்கு தடை பண்றீங்க. நாங்க விருப்பப்பட்டு மன்னராட்சியை ஒழிக்கணும், மக்களாட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வர வச்சா 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. ஆனா பேலன்ஸ் 10 சீட்டு இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்றீங்க. கர்நாடகால 2018 இதே மாதிரி 104 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. அப்ப அங்கேயும் இந்திய ஜனநாயக சட்டம் தான் சார் வருது. அதே சார் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதோ சார்? எங்களுக்கு மட்டும் போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு விதியா சார்? இல்லையே. அடிக்கிற வெயில்ல சாப்பாடு தண்ணி இல்லாம நின்று போராட்டம் பண்ணுவோம், வருங்காலத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்ணாக்கா அதுவுமே தடுக்கிறீங்க. டியர் வாரிஸ், இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க.